இவள மாதிரி ஒருத்தி ஒழிக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு சந்தர்ப்பமா தான் நான் பாக்குறேன். நம்ம சித்ரா கிட்ட பேசி தாலி கட்டுற அளவுக்கு கூட்டிட்டு போயிருக்கானா? அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவானே. அப்படிப்பட்டவள நீங்க வெளியில துரத்துனதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கரெக்டு தான்டா. நாம கூட அவளை பழி வாங்குற எண்ணத்துல தானே கூப்பிட்டு வந்தோம். ஆனா நாமளே அவளை விரட்டிட்டோமோன்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்றதை யோசிச்சு பார்த்தா அவளை வீட்டை விட்டு துரத்துறது நமக்கு நல்லதுதான். ஆமாண்ணா. என்னங்க சோடா கேட்டீங்க? சரி நீ போ. அக்கா அக்கா அக்கா. ஏய் ஜெயந்தி, என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? எனக்கா இது ஏதோ கோத்துல வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏதாவது பேசி திரும்பவும் இந்துவை கூட்டு வந்துடலாம் நினைச்சு இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்து அக்கா பாவம் சித்தி. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்லயும் லைஃப்லயும் நிறைய விஷயம் மாறுச்சு. ஆனா இப்போ அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து இந்து அக்காவை இந்த வீட்டுக்கு வர விடாம பிளான் பண்ணா அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? நீ சொல்றது எனக்கு புரியுது சித்ரா. நம்ம எப்படியாவது சீக்கிரமே இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டு வரதுக்கான வழியை பார்க்கணும். ஆமா, இந்து எங்க? அவளை கூப்பிட்டு நானே சொல்லிடுறேன். என்னம்மா இந்து எங்க? ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? இந்து எங்க? இப்ப யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? தாத்தா, அப்பாவை பார்க்க தேன்மொழின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. இவங்க தான் அன்னைக்கு சிவா சார் கூட சேர்ந்து இந்த பொண்ணை அந்த ஆளுகிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. அவன் அப்படி ஒண்ணு மிரட்டி இருந்தா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அந்த கதிரையும் அவன் ஆளுங்களையும் கண்டத்து நம்ம வெட்டி போட்டுவல. வெட்டி போட்டுருவன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அப்ப இவ்வளவு நாளா இப்படிதான் இந்த ஊர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க முதல்ல உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிட்டு நாளைக்கு கட்சி ஆபீஸ் வாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். டேய், உனக்கு இத்தனை வருஷமா கூட இருந்த இந்த அண்ணன் முக்கியமா இல்ல நேத்து வந்த இவன் முக்கியமா? நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். இந்த வீட்டுக்குள்ள அராஜகம் பண்ணும்போது ஏதோ இளரத்தம் போக போக எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். இப்ப நீங்க பண்ற அட்டூழியா அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்குடா. நானும் உங்களை மாதிரி இருந்த வயசுல அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சாலும் பரவாயில்ல, நாம எதையாவது பண்ணியாவது நம்ம பணக்காரன் ஆகணும், நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்ச வேண்டாம். காலம் போக போகத்தான் அதெல்லாம் வெறும் போதைதான். குடும்பம் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது. எல்லாத்தையும் அரவணைச்சு போறது தாண்டா வாழ்க்கை. அதை விட்டுட்டு இப்படி குடும்பத்தை பிரிக்கிறது நல்லது இல்லடா. என்ன குடும்பமா? என்னப்பா நீ? அவளை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க நினைச்சதுதான் நடக்கும். அப்படி நாங்க போடுற கட்டுப்பாட்டை சம்மதிச்சு இங்க வாழ முடியாதவங்க தாராளமா இந்த வீட்டை விட்டு போலாம். ஏய், ரொம்ப ஆடாதீங்கடா. இப்ப நான் வருத்தப்படுற மாதிரி பின்னாடி நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. கல்யாணம் பண்ணி கூட்டு வர்றது உங்க பையனா இருந்தா மட்டும்தான் அவளுக்கு இந்த வீட்டில் அதிகாரம் இருக்கு.
அவ கழுத்துல தாலி கட்டது ஒரு வேலைக்காரன் தானே? அப்படி இருக்கும்போது அவ இந்த வீட்டு வேலைக்காரியா தானே வந்திருக்கா. இப்ப எங்களுக்கு பிடிக்கல, வெளியே அனுப்பிட்டோம். தாலி கட்டின வேலைக்காரனை எதுவும் கேட்காம இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, ரொம்ப ஓவரா பேசுனீங்கன்னா உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. திவா, படப்பா. சத்தியமா சொல்றேன்டா, அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? அவ என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து போகட்டுமான்னு சொன்னா. அவ கேட்கிறப்போ அவ கண்ணை கூட என்னால பார்க்க முடியலடா. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்கன்னு அவ கண்ணு ஏங்கிட்டு இருந்துச்சுடா. உள்ளுக்குள்ள என் மனசு அவளை போகாதன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்னால வெளியே சொல்ல முடியலடா. ஏன் சொல்லல? சொல்றா, ஏன் சொல்லல? ஏன்னா என் முன்னாடி நின்னது என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குன என் அண்ணன். அவங்க யார் நம்பிட வந்தாங்க? உன்ன நம்பி தானே வந்தாங்க. இப்படி அவங்க தூக்கி போட்டியாடா? என்னடா நீயும் இப்படி பேசுற? நீயும் புரிஞ்சுக்காமலே எல்லார் மாதிரியும் தூக்கி போட்டேங்கிற. மாப்பிள்ள, நீ வந்து அந்த பொண்ணு மேல அக்கறை பாசம் இல்லையான்னு கேட்ட. சத்தியமா என்னால இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாதுடா. அவ போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு தாண்டா இருக்கேன். என் ரூம்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்குடா. என் கண்ணத்துல ஒண்ணு வச்சு எல்லாம் மனுஷனானு கேட்கிற மாதிரி இருக்குடா. சரிடா, அதனால என்னை எப்படி திட்டணுமோ திட்டு. திட்டுறா திட்டுறா. நான் இந்து திட்டினதா நினைச்சு என் குற்ற உணர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து